ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண் அடுப்பில் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறோம். பாருங்கள், எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிறோம், பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கினதும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் நல்லா பொரிஞ்சிருச்சிங்களா? நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் மண்ணடுப்பில் செஞ்சு சாப்பிட்ற சுகமே அது சுகம்தான். தக்காளியை நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்துக்கிறோம். இப்போ வதங்கினதும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மீன் குழம்பு மசாலா போட்டுக்கிறோம். மீன் குழம்பு மசாலா போட்டுக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கிறோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த ஜெக்கு கூட மண் சட்டி மண்ணால் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ மண் சட்டி இதுலேயே கரைச்சி போடுறது. தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். கொதி வந்ததும் மாங்காய் போட்டுக்கிறோம். மாங்காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் மீனை மட்டும் போட்டு வைக்கிறத விட மாங்காய் போட்டுக்கலாம். மீன் போட்டுறோம். குழம்பு ரெடி. வீடியோ நல்லாயிருக்கா பாருங்கள்.